ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி ஃபுட் கோட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி தோசை. ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் ராகி மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிக்கோங்க, தென் கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு நீங்கள் செஞ்சு தரலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு, சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு திக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இது கூட நீங்கள் முருங்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் இரும்பு சத்துக்கு. ரவை போட்டிருக்கிறதுனால ஒரு 1 hour ஊற வச்சுடுங்க. 1 hour கழித்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், துருவிய இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் இந்த தோசை உங்களுக்கு சாப்பிடும்போது. இஞ்சி பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு தண்ணியாகவே இருக்கட்டும், அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும். தோசைக்கல் நல்லா காயட்டும். கல் நல்லா காஞ்சதும் கரைச்சி வச்சிருக்க மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வெந்துடுச்சு, வெந்ததும் திருப்பி போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் தோசை. இதுக்கு தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.